ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் இவ்வளவாய் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்பி கண்மலையிலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த காலை வேளையிலே நம்முடைய நம்பிக்கை அவருடைய மேலே நாம் வைப்போமா? ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வேறு எதிலும் அல்ல. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவரே உங்களை ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறுமை உள்ளவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. மேட்டிமை உள்ளவனையோ கர்த்தர் தள்ளிவிடுகிறார் என்று வசனம் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம், அவரே நமக்கு நித்திய ஜீவன், அவரே நமக்கு நித்திய பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்குரியவர், மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் ஆலயத்தில் அல்ல அப்பா, எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் செய்ய வேண்டும் அப்பா. நாங்கள் போகும் இடங்கள் எல்லாம் எங்களோடு நீர் இருந்து எங்களை நடத்தணும்பா. உடைய ஆலோசனைகளை தந்து நீர் நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்தீரே, சுமந்தீரேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணிகள் வந்த போதும் சிக்கி விடாதபடி எங்களை நீர் தாங்கினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை கஷ்டம் வந்த போதெல்லாம் துவழ்ந்து விடாதபடி எங்களை நீர் பலப்படுத்தினீரே, நீர் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எங்கே போவேன், யாரிடம் சொல்லுவேன் என்று அங்கலாய்த்த பொழுது நீர் எனக்கு ஆலோசனை தந்து ஆட்களை நீர் ஏற்படுத்தி எனக்கு நன்மை செய்தவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்யுங்க, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்து. உம் சித்தம் போ என்ன என்று தற்பரனே நீ நடத்து. என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவே, மறையான
சாய்ந்திடுவே மறுபிரயாண காலம் வரை பரனே உந்த திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி பரனே உந்த திருசித்தத்தை அழிவதல்லோ தூய வழி வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திட வேலை சொல்லுவோம் வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே வழியேதுவே என்று சொல்லோ இனிய சத்தோ துணித்திடட்டு வழியேதுவே என்று சொல்லோ இனிய சத்தோ துணித்திடட்டோ சித்தம் போ என்ன என்றோ தற்பரனே நீர் நடத்தோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே Alleluia, 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 பிதாவே தர்மையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை அப்பா. இந்த காலை வேளையில் நீர் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய திருக்கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். நீர் கரத்தில் ஏந்தி அவர்களை சுமந்து நடத்துங்க. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை நீர் கொண்டு வருவீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிப்பீராக. சபையின் போதகரை ஆசீர்வதிப்பீராக. சபையின் மூப்பர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் கருத்தில் வைக்கிறோம். மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தில் வைக்கிறோம். சவுண்ட் சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. எங்களுடைய ஆராதனையிலே நீர் மட்டும் உலாவ வேண்டுமாய் செபிக்கிறேன். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த வேளையில நிறைவேறட்டும். எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த கால வேளையில நிறைவேறத்தக்கதாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க. பாடுகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிறேன். எங்களை நீர் மகிமையால் வசனத்தால் நிரப்புவீராக, வார்த்தையால் நிரப்புவீராக. உடைய அசைவாடுதல் காணப்படட்டும். தெய்வீக கிருபை, சுகம், பலன் யாவற்றையும் உங்களுக்கு தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோமா.
போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயம் உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையாதா. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையாதா.
யாவும் தேகம் யாவும் இது தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்று சொல்லுவோம் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எந்த ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் எந்த ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோ என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோ ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கோ உன் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கோ உன்
ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகார் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்த பொழுது கர்த்தருடைய சத்தம் அவளுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் சொல்கிறார், ஆகாரே நீ எங்கே போகிறாய்? நீ உன்னுடைய நாச்சியார் இடத்துக்கு திரும்பி செல் என்று சொல்லும் பொழுது ஆகார் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என்னை கண்டபடியால் உமக்கு நன்றி அப்பா. அலைந்து திரிகிறேன் அப்பா, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறேன். நீர் என்னை கண்டபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் போன்ற வாழ்க்கையில எனக்கு யார் உண்டு, என்னை தேற்றுவதற்கு யார் உண்டு, என்னை சுமந்து செல்ல யார் உண்டு என்று கலங்கி நிற்கிறதான எனக்கு அன்மையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில நீ கர்த்தருடைய கைக்குள்ளாக நீ அமர்ந்திருந்தாயனால் காலை வேளை உன்னை தேற்றுகிறவராயிருக்கிறார். யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தே ஒரு வாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ. உடைத்தே ஒரு வாக்கினே சொல்வோம், சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ. எனக்கு யாருண்டு உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் சொல்லுவோம், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியெல்லாம் இருளில் நான் நடந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தே உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ. உடைத்தே உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். மரணத்தின் குழியில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தே, இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தே உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ. உடைத்தே உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினீ.
காலை வேளையில ஆண்டவரே எனக்கு யார் உண்டு என்று ஏங்கி நிற்கதான் என்னுடைய அருமையான இந்த காலை வேளையிட கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கைதூக்கி எடுத்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கைதூக்கி எடுத்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே. பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. எல்லாம் சொல்லுவோம். பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்றி நீ. மீண்டும் சொல்லுவோம். பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. சொல்லுவோம். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கோ இருளானதே. இந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, இந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. எல்லாம் சொல்லுவோம். பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று. மீண்டும் சொல்லுவோம். பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டில. சொல்லுவோம். புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டே. வாக்குதத்தம் செய்தே, சொன்னதை நிறைவேற்றினே. வாக்குதத்தம் செய்தே, சொன்னதை நிறைவேற்றினே. பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. எல்லாம் சொல்லுவோம். பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. மீண்டும் சொல்லுவோம். பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று. மீண்டும் சொல்லுவோம். பேலகாய் ரோகே என்னை காண்கின்ற தேவன் நீ. பேலகாய் ரோகே எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். காண்பவரே, தினம்
காப்பவரே, ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, எல்லாரும் சொல்லுவோம். தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். ஆமென். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். பற்றி பிடித்திருக்கின்றேன். பற்றி பிடித்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாக பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நிலப்பலுவோம். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. பக்குவமாய் உருவாக்கினே. பக்குவமாய் உருவாக்கினே. என்னை காண்பவரே, எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென். என்னை காப்பவரே, நம்மை காண்கிற தேவன் அவர். ஆமென். என்னை காண்பவரே, ஓ ரபதுரபோ சந்தரதுரபோ காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்லாரும் ஆராதிங்க. உங்களை காண்கிற தேவன், காப்பவரே, ஆகாரை கண்ட தேவன். ஆமென். என்னை காண்பவரே, உங்களுக்காக நீரூற்றை உருவாக்குகிற தேவன். ஆமென். காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, ஆமென். 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 காப்பவரே, எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென். என்னை காண்பவரே, ஓ ரிகதரபோ சந்தரதுரபரதுரபோ காப்பவரே. நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர்
எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, எல்லாரும் ஆராதிப்போம். இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஆராதிங்க. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆமென். கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எல்லாம் சொல்லுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா ஆண்டவரே, உம்முடைய கிருபையால நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆமென். உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. நெருக்கப்படுகிற வேளையிலே எங்களை தாங்கிற உம்முடைய கிருபை. ஆமென். உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, 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 நன்றி. மகாராஜா எங்கள் நேசா, ஆமென். கிருபை, கிருபை. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, ஆமென். இரக்கத்தின் சிகரம் நீரே. நெருக்கப்பட்டு எங்களை மடிதாம காத்திரப்பா. ஆமென். எங்கள் நேசா, ஆமென். இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆமென். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். ஆமென். யாக்கோபை போல விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். எல்லாம் சொல்லுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஜெபித்திடுவேன், அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன். எல்லாம் சொல்லுவோம். என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், ஆண்டவரே, நிறைவேறுகிற வரைக்கும் விட மாட்டேன்ப்பா. ஆமென். நான் விடவே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும். ஆமென். ஆசீர்வாதத்தை பார்க்கிற வரைக்கும். ஆமென். என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். ஆமென்.
விடமாட்டேன். ஓ ரபதரப ஷதரதரபுரியதரபா யாக்கோபை ஓ போல ரிகதரபரதரபரதரபாமே விடமாட்டேன். ஆமென். விடமாட்டேன். Thank you Lord. யாக்கோபை போல நான் விடவே எல்லாம் சொல்லுங்க விடமாட்டேன் விடமாட்டேன். விடமாட்டேன். ஆமென். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். விடமாட்டேன். Oh, thank you Lord. விடமாட்டேன். ஆமென். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். 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 யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். 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 யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். Oh, hallelujah. Hallelujah. யாக்கோபை போல நான் விடாம கேட்பேன். Hallelujah. அந்த ராத்திரியில அவன் தேவனுடைய மனுஷனோடு போராடுகிறான். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். எத்தனை பேர் கேட்பாரு, ஆண்டவரே என்னை இதை செய்யற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம விட மாட்டோம் ஆண்டவரே, நாம விட மாட்டோம். ஹல்லேலூயா. நாம விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நீ செய்கிற வரைக்கும். ஆமென். நான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு ஒரு ஜெப ஆவி தேவை. யாக்கோபை போல ஆண்டவரே, அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவ்வளோ பரிவாரங்கள் இருந்தாலும் அவர் காலத்தில் அவனுக்கு கூட தெரிஞ்சது, இந்த தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்றால் அது யாருமே அந்த ஆசீர்வாதத்திலிருந்து எடுக்க முடியாது. ஆமென். அதிகாலையில் அவன் போராடுகிறான். ஆமென். அதிகாலையில் போராடுறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி. ஆமென். என்னை ஆசீர்வதி. ஆமென். எதற்கு கேட்க போறீங்க? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை என் குடும்பத்தை ஆசீர்வதி. எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, ஊழியரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வாய்த்தது எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆமென். இது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆமென். எல்லாம் வாய்த்தது ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வேளை ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தாவே இந்த வேளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சபைக்கு வருகிற பிள்ளைகள், வராத பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேளையிலே பலவீனமா இருக்கிற சகோதர மதனை கர்த்தாவே நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மனை சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் அந்த மகன் விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆமென். குமாரை அன்பகத்தில் வைக்கிற அந்த மகனுக்கு இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து போவதாக. இப்பொழுதே போகட்டும் அப்பா. ஆமென். இப்பொழுதே அந்த சகோதரனை பலப்படுத்துங்க, ஜீவனோடு நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபங்கள் ஆமென். ஏற்று கொள்ளுமையா மாலை பலி போலன் கைகளை உயர்த்தினேனையா. ஆமென். மாலை பலி போலன் கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போ என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா மாலை பலி போல கைகளை உயர்த்தினேனையா. என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறேன்,
போலே ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. எல்லா கரங்களை சொல்லுவோமா? தூபம் போலே ஜெபங்கள், என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல, ஆமென். மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆமென். மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா உதவி செய்யோ. உம்மை நோக்கி ஆமென். கதறுகிறேன், விரைவா உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தர் எங்களோடு உங்களுக்காக இருப்பதற்காக நன்றி. உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீயா என் பக்கத்தில் உட்காந்துன்னு கேட்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதிர்பார்க்கல, வேற என்ன உட்காந்துருப்பேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ சில அறிவிப்புகளை வாசிக்கிறோம். ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, ஈவினிங் 4:45க்கு என்ன இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. சப்போர்ட் என்ற டைட்டிலில் இன்றைக்கி நடத்துகிறார்கள். அதில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பாக வாங்க. ஸோ பிரதர் பால் அவர்கள் பேயூவில் அவங்க வந்து ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க. பேயூன்ற கம்பெனியில் உயர் பதவியில் இருக்கிறாங்க. அப்புறம் சகோதரி எஸ்தர் அவங்க வந்து பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் என்ற டைட்டிலில் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில காரியங்களை சொல்ல போகிறார்கள். அதனால் கண்டிப்பாக சபை மக்கள் எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக வாருங்கள். உங்கள் பிள்ளைகளை அழைச்சி கொண்டு வாங்க. இது நல்ல தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வர 100 பிள்ளைகள் 4:45க்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அதனால் உங்கள் பிள்ளைகள் பரிசு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதில் உங்கள் பிள்ளைகள் அழைத்து கொண்டு வாருங்கள். அது சரியாக 6:30க்கு முடியும். 6:40க்கு 4வது ஆராதனை இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ள. யாரெல்லாம் ஈவினிங் சர்வீஸ் வரீங்களோ கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பின்னாடி சேர்ஸ் இருந்தால் போடுங்கப்பா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஒரே ஒரு திருமண அறிவிப்பு இருக்கிறது, நாங்கள் வாசிக்கிறோம். சகோதரி சரஸ்வதி மற்றும் லேட் சிவராஜ் அவருடைய குமாரத்தி ஜாஸ்பர் புவனா அவர்களுக்கும், சகோதரி லில்லி மற்றும் மிஸ்டர் கஜேந்திரா அவருடைய குமாரன் எட்வின் ஜார்ஜ் அவர்களுக்கும் வருகின்ற 1ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் சரியாக மாலை 3 மணிக்கு 3 o'clock பாஸ்டர் டி ஜேம்ஸ் வின்சன் மற்றும் பாஸ்டர் ஆசீர்வாதம் அவருடைய முன்னிலையில் நம்முடைய ஆலயத்தில் திருமணம் நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு ரிசப்ஷன் 6:30 மணிக்கு 6:30க்கு சிஎம்ஏ கிராண்ட் வெட்டிங் ஹால் நாகவரா மெயின் ரோட் கேஜிஎல்இ பெங்களூரில் இருக்கிற அந்த இடத்துல ரிசப்ஷன் வைத்திருக்கிறார்கள். இதில் குடும்பத்தார் யாவரையும் பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள். இது சபையில் வாசிக்கப்படுகிற 2வது அறிக்கை. மகள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்வாராக. இந்த திருமணத்தை குறித்து நியாயமான தடைகள் எதுவும் இருக்கும் என்றால் நீங்கள் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோடு கூட வந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, உள்ளார வரும் பொழுது ஒரு கார்டு உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் வாங்கிட்டீங்களா? அல்லேலூயா. எல்லார் கையில் இருக்கா? இருக்கிறவங்களாம் எடுங்க பார்ப்போம். எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. சரி, இதில் Day 1, Day 2, Day 3, Day 4 4 கொடுத்துருக்குறோம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ அதில் வந்து பின்கோடு இருக்கும். உங்கள் ஏரியா பின்கோடு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? உங்கள் ஏரியா பின்கோடு. உங்கள் பின்கோடு தெரியுமா? முதல்ல ஃபோன் நம்பரே தெரியாது, பின்கோடு எப்படி தெரியும்? அல்லேலூயா.
ஸோ உங்கள் பின்கோடு இருக்கிற எந்த டே, நீங்கள் டே 1ல் இருக்கிறீங்களா, டே 2ல் இருக்கிறீங்களா, டே 3ல், ஒருவேளை உங்கள் பின்கோடு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க 78 பின்கோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. 78 வந்து அந்த கெங்கேரி அந்த சைடில் வர பின்கோடு, அது வந்து டே 4. ஸோ ஒரு வேளை டே 4 அவங்க 78 பின்கோடு மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து டே 4ல் வரணும். ஸோ ஈவினிங்கில் 7 to 8:15. ஸோ யாராவது பின்கோடு மிஸ் ஆச்சுன்னா கரங்களை உயர்த்தலாம். உங்கள் பின்கோடு இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சு, இதில் இல்லை பிரதர் அப்படின்னு இருந்ததுன்னா கரங்களை உயர்த்தலாம். மேக்ஸிமம் எல்லாரோட பின்கோடும் இருக்கும், விசுவாசிக்கிறேன் எல்லோரும் இருக்கும். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்குறோன்னா, கண்டிப்பாக அந்தந்த டேட்டில் கண்டிப்பாக சபை மக்கள் நீங்கள் இந்த ஊழியத்தையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எல்லாரையும் நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? இல்லை வேலை இருக்குது நான் சொல்லுகிறேன், அதை முன்னாடியே கொடுத்துட்டேன். ஒரு 1 hour தான் நம்மளுக்கு, நம்ம வந்து ஒரு கேதரிங், அது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர். உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களையும் நீங்கள் போய் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது சபைக்கு மிக மிக முக்கியமான தருணம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வரணும். ஆமென். எல்லாருடைய அட்டெண்டன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய பின்கோடு, உங்கள் எல்லா ஏரியா, எல்லா பேர் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக யார் வரலனாலும் தெரிஞ்சிடும். அதனால் இவ்வளோ அழகாக நாங்கள் வந்து பின்கோடு போட்டுருவோம். கிட்டத்தட்ட இத்தனை பின்கோட்லேருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள். அதை நினச்சி நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பின்கோடு தான் இருக்குது, வராத இடம், அதுவும் வந்துடணும். அல்லேலூயா. பெங்களூர்லேருந்து எல்லா பின்கோட்லேயும் வரணும் நம்ம ஆலயத்துக்கு. எல்லா பின்கோட்லேருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களே கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால் உங்கள் பின்கோடு எந்த இடத்துல இருக்குதோ, டே 1ல் இருந்ததுன்னா டே 1 அன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க. டே 2ல் இருந்தால் டியூஸ்டே வாங்க. டே 3 இருந்தால் வெனஸ்டே வாங்க. டே 4 இருந்தால் தேர்ஸ்டே வாங்க. இந்த 4 நாளில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். சரியா? இது வரைக்கும் அறிமுகம் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வாங்க. இது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துரு, மிஸ் பண்ணிடாத. கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீ சொன்னது கர்த்தர் கேட்டார். ஆமென். கண்டிப்பாக வந்துடணும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக வந்துடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் வரணும். சரியா? கண்டிப்பாக எல்லோரும் வரணும். இதுக்கு பிறகு இன்னொரு கூடுகை 26th வச்சுருக்கோம். 26ஆம் தேதி ஈவினிங் 6 o'clockலேருந்து 8 o'clock. ஈவினிங் 6 o'clock. இது வந்து 22லேருந்து 25 வரைக்கும் இது நடக்கும். 26th ஈவினிங் 6 மணிலேருந்து 8. எனக்கு வந்து ஆல் நைட் சர்வீஸ் மாதிரி எல்லோரும் வரணும். அதுலேயும் யாரும் மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. எப்படி குழந்தை குட்டிகளோடு கூட்டு வருவீங்களோ, கீழே மேலே வெளியே எல்லாமே சேர்லாம் போட்டுருவேன். எப்படி ஆல்நைட் சர்வீஸில் வந்தீங்களோ அது மாதிரி வரணும். முக்கியமான ஒரு காரியம். இது வந்து நம்ம சபைக்காக நம்ம கண்டிப்பாக வந்து ஆகணும். அல்லேலூயா. இது வந்து வரீங்களான்லாம் நான் கேட்கல, கண்டிப்பாக வரணும். அல்லேலூயா. இது வந்து கம்பல்சரி, கட்டாயமாக வரணும். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே இந்த ஊழியத்தை நேசிக்கிறீர்கள், எங்களை நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நீங்கள் வரலன்னா நீ என்னை நேசிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தா கூட இப்போ என்ன நேசிக்கல, நீங்கள் போய்ட்டு வாங்க பார்த்துருவேன். சிஸ்டர் என்ன நேசிக்கல போங்கன்றுவேன். சிம்பிளாக சொல்லிட்டுவேன். அல்லேலூயா. நான்லாம் மூஞ்சில் பார்க்கலாம், அதான் யோசிக்க மாட்டேன். ஓகே ரைட்டு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக வரணும். என்ன காரணம் இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நான் இப்போ எவ்வளோ சீரியஸ்னஸாக இருக்கிறேன்றது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நான் என்றைக்கே இப்படி கூப்பிட்டது கிடையாது உங்களை, இன்றைக்கி கூப்பிட்ருக்கிறேன். தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு மகனாக, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக கருதுனீங்கன்னா எல்லோரும் வாங்க. எத்தனை பேர் வருவீர்கள் அப்படி கேட்கப்பட? கண்டிப்பாக வரணும். அல்லேலூயா. கண்டிப்பாக வரணும். சரியா? ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் எல்லோரும் 26th 6 o'clockலேருந்து 8 o'clock. இது வந்து ஒரு சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாங்க. உங்கள் பின்கோடு எந்த டேட்டில் இருக்கோ, டே 1, டே 2, டே 3, டே 4, அந்த பின்கோடில் எந்தெந்த டேட்டில் உங்கள் பின்கோடு இருக்கோ கண்டிப்பாக எல்லோரும் வாருங்கள். அல்லேலூயா. ஸோ உங்கள் கையில் அந்த கார்டு இருக்குது. முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறேன். கூடுமானால் உங்களுக்கு கால் பண்ணி டைம் வந்தால் கூப்பிட்றேன். சரியா? அதையும் நான் செய்கிறேன். அல்லேலூயா. அதனால் அந்தந்த பின்கோடில் இருக்கோம், கண்டிப்பாக வாங்க. இது உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு மிக முக்கியமான நேரம், உங்களுக்கு முக்கியமான நேரம். அதில் கண்டிப்பாக வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எது மறந்துடாதீங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்தேன். சின்னதாக கொடுத்தா பைபிள் வேறு வச்சுட்டு மறந்துடுவேன். அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கு. கண்டிப்பாக வாருங்கள். 26th ஈவினிங் மறந்துடாதீங்க. அதனால தான் 26th மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காது. சரியா? ஏன்னா ஈவினிங் எல்லோரும் வரணுன்றதுக்காக 26th மார்னிங் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் கேன்சல் பண்ணிட்டோம். 26th ஈவினிங் 6 o'clockலேருந்து 8 o'clock. ஒரு குழந்தை கூட, கை குழந்தை கூட மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக எல்லோரும் வரணும். அல்லேலூயா. எல்லாம் கண்டிப்பாக வருவீர்கள்.
அது 26 மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அது மாத்திரமல்ல, உமன்ஸ் ஃபெலோஷிப் வருகின்ற புதன்கிழமை காலையில் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் சகோதரிமார்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அதே போல் சாட்டர்டே மார்னிங் நமக்கு வந்து பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. அதுலேயும் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் அவர்களுக்காக ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். அதுலேயும் வந்து எல்லாரும் வந்து பங்கு பெற உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதை பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள். ஆமென். சொந்தமாக தொழில் தொடங்க ஆர்வமா? Want to start a business? வெற்றிகரமான தொழிலதிபர் ஆவது எப்படி? How to become a successful entrepreneur? உங்களிடம் இருக்கும் சிறிய முதலீட்டை வைத்து எவ்வாறு தொழில் தொடங்குவது? எப்படி தொழிலை நடத்துவது? How to start your business? தெரிந்து கொள்ள விருப்பமா? வாருங்கள். எல்லாரும் கண்டிப்பாக வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஸோ இப்பொழுதும் இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறவர்கள் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லா கரங்களும் உற்சாகமாக தருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் அவர்களுக்காக சகோதர ஐக்கியத்தில் ஜெபிப்பார்கள். எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அந்த நாட்களை நல்ல நாட்களை காணும்படியாக செய்ததுக்காக நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் அவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இதோ பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்னீரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீ நிறைவேற்ற வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் இந்த பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆன்லைனில் கர்த்தாவே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சபையாக அவர்களை வாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் பெண்ணித்து இந்த புதிய ஆண்டிலே நூதன ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நீர் பலப்படுத்தல வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எல்லா துதி கன மகிமையாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்வீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். யார் இருக்கிறீங்களா? முதல் தடவையாக வந்திருக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வர். யார் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அதற்காக ஜெபிப்போம். ஆமென். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கண்டிப்பாக ஜெபியுங்கள். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம் கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். அதனாலே கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸோ காணிக்கை பாடுவதற்காக சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி பாடுகிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஆசீர்வதிங்க. அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து அன்றைய இதை பல மடங்கு நீங்கள் பெருக செய்வீராக. அன்றைய கத்தாவே, இந்த நாளிலே கத்தாவே உற்சாகமான இதயத்தோடு அன்றைய கத்தாவே நாங்கள் இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாடுகிற வழியிலே உற்சாகமாக நாம் கொடுப்போம்.
பேர் வாங்க. அல்லேலூயா. 2 பேர் வாங்க, உற்சாகமாக வாங்க. இந்த சாக்லேட் இருந்தா. அல்லேலூயா. இந்த வா. அல்லேலூயா. எல்லா கரங்களும் உற்சாகமாக தட்டுவோம். God bless you. God bless you. Amen. God bless you. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாப்பாலாம் அப்புறம். அல்லேலூயா. பாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆமென். ஜெபம் செய்யலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தை தொடங்கி 20 நாட்களை கழித்து 21ஆம் நாளில் அடியெடுத்து வைக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, கொடுத்த காணிக்கையும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அவர் கொடுத்த அளவின்படி அல்ல, அவர் மனதின்படி 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க நீர் உதவி செய்யலாம். கர்த்தாவே, அவர் கொடுத்திருக்கிற காணிக்கை ஊழியத்துக்கும் சபைக்கும் பிரயோஜனப்படத்தக்க நீர் உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்கள் எல்லைகளை விஸ்தாலப்படுத்துவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு புதிய இடத்தை தந்து ஆலயத்தை கட்டி கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. அந்த அறிக்கையை நீர் கேட்டு நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம். கர்த்தாவே, அதுக்கு தேவையான எல்லாம் பண உதவியும் ஆட்கள் உதவியும் நீர் உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தாவே கேட்கப்படும் என்று சொன்னீரே, அதே போல நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. நன்றாய் அவர் கர்த்தாவே கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க நீர் உதவி செய்வீராக. செய்தியை கொடுக்க போகிற அடியான கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர் மூலமாக என்ன வார்த்தை பேச நீர் சித்தம் வைத்திருக்கிற அந்த வார்த்தை நீர் பேசுமப்பா. கேட்கும் போது கேட்கிற வார்த்தைகள் ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு தங்கள் இருதயத்தின் பலைகளை எய்து வைத்துக் கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நீர் தாரம். கர்த்தாவே, வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு திரும்பி செல்லத்தக்க நீர் உதவி செய்தெல்லாம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துலேருந்து ஒரு புது ஆவி இறங்கி இருக்குது. கரெக்டான டைமில் ஆரம்பித்து கரெக்டான டைமில் முடிக்கணும். அல்லேலூயா. ஸோ அதனால் அப்படியே ஆக கடவுது. அதனால் லேட்டாக நடக்கும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க. அல்லேலூயா. கரெக்ட் டைம், ஆன் டைம். 8 o'clockனா 8 o'clock ஆரம்பிச்சிருவோம். அதே போல் 6 o'clockனா 6 o'clock, 10 o'clockனா 10 o'clock. அதனால் மீதி இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அதே மாதிரி இந்த கார்டில் நான் சொன்ன மாதிரி Day 1, Day 2, Day 3, Day 4 இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு நம்பரு பக்கத்தில் அப்படி நினச்சிட்டு பிரதர் அவங்க நான் பக்கத்தில் இருக்கோம், அதனால் நாங்கள் இன்னொரு நாள் தான் நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வரக்கூடாது. அல்லேலூயா. அந்தந்த டேட்டில் என்னென்ன பின்கோடு இருக்கோ அந்தந்த பின்கோடில் இருக்கவங்க கண்டிப்பாக வாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. 26th ஈவினிங் 6 o'clock சபை மக்கள் எல்லாரும் மறக்காமல் கண்டிப்பாக வாருங்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்பொழுது நம் செய்திக்கு நேராக நாம் போவோம். இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக விதமான சோர்வுகள் நிச்சயமாகவே நம்மளை அநேக விதங்களிலே இந்த நாட்களிலே தாக்குவது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 40 verse 29 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில சோர்வுகள் மனிதனுடைய வார்த்தையினால் மனிதனுடைய செயல்களினால் சில சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா சோர்வுகள் எப்போ வரும்னே தெரியாது, எப்போ சோர்ந்து போவோம் தெரியாது. காலை எழும்பும் நல்லா சந்தோஷமாக தான் எழும்புவோம். ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும் என்ன ஆகிடும், அதில் கொஞ்சம் சோர்வு வந்துடும். அல்லேலூயா. ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டால் வீட்டை விட்டு நல்லா வெளியே போயிருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், ஐயோ வண்டி இடிச்சிருச்சான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், அவ்வளோதான் முடிஞ்சுது, உடனே அந்த சோர்வு. அதனால் நிறைய விதத்திலே நம்மளை சோர்வுகள் தாக்குவது உண்டு. ஆமென். எந்த டைமில் எப்படி தாக்குன்னு தெரியாது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரு சோர்வு வந்துடும், சரியா? நம்ம லைஃப்பை பார்த்தா ஒரு சோர்வு வந்துடும், மேனேஜரை பார்த்தா இன்னும் சோர்வு வந்துடும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், காட்ஸ் என்கரேஜ்மெண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். ஸோ என்னையோட டைட்டில் அதுதான். கர்த்தருடைய என்கரேஜ்மெண்ட் எப்போனா எப்போல்லாம் நீங்கள் சோர்வுக்கு நேராக போகிறீர்களோ
அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார்? பலப்படுத்தினா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ காட்ஸ் என்கரேஜ்மெண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து சில மனிதர்கள் சோர்வில் போனாங்க. ஆனால் சோர்வில் போகும் பொழுது கர்த்தர் தான் அவர்களை பலப்படுத்தின, இல்லைன்னா அவங்க நின்றுக்க மாட்டாங்க. இன்று நான் சொல்லுகிறேன், இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ சோர்வுகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னை பலப்படுத்த ஒரே ஒரு ரீசன் தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துறதுனால நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லாவிட்டாலும் என்றைக்கோ விழுந்திருப்பேன், என்றைக்கோ நான் வந்து இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் சில மனிதர்களை நான் சுருக்கமாக காட்டுறேன். ஆமென். முதல் மனிதன் நீங்கள் யாரும் பார்ப்பீர்கள் என்றால், ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 2 and 3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3வது வசனத்தில், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அதே அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தில் வாசிங்கன்னா verse 12 and 13, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 13வது வசனம், அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருது, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வருது. என்ன டிஸ்கரேஜ்மெண்ட்னா, அந்த தேசத்தில் ஃபேமன், அந்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பஞ்சம் வந்துருச்சுனாலே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆகாரம் கிடைக்காது, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வாய்க்காது, ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது செழிக்காது. அதனால ஈசாக்கு என்ன நினைக்கிறார்னா, இந்த தேசத்தை விட்டு எங்கே போயிடலாம்னா எகிப்துக்கு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருமையான நகோமியோட லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். எளிமலைக்கும் நகோமியும் அவங்களோட பிள்ளைகளும் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, பஞ்சம் இருக்கிறனால எங்கே போய் சாப்பிடலாம், மோவாப்புக்கு போகலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னா எல்லோரும் மூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் குறைப்பட்டுச்சுன்னா, ஒரு நன்மை வரலன்னா வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாம், வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம். இந்த இடத்துல 7 நாள் தான் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் பார்க்கல, ஒரு நன்மையை பார்க்கல, ஒரு இன்க்ரிமெண்ட்டை பார்க்கல, எதுவும் பார்க்கல, எந்த ஒரு காரியத்தை எனக்கு வந்து கைக்கூடி வர பண்ணலைன்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே எண்ணம் தான் யாருக்கு வந்துச்சு? ஈசாக்கு வந்துச்சு. இப்போ ஈசாக்கு என்ன நினைக்கிறாருன்னா, வேண்டாம் இங்கேருந்து எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பிளெஸ் யூ இன் த லேண்ட் ஆஃப் ஃபேமன். ஆமென். பஞ்சத்தில் இருக்கிற இந்த லேண்டில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பஞ்சத்தில் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் யாருன்னா நம்முடைய தேவன் மாத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்குது தெரில, எத்தனை குடும்பத்தில் பஞ்சம் இருக்குது தெரில, எத்தனை வியாபாரத்தில் பஞ்சம் இருக்குது தெரில, எத்தனை இடத்துல ஃபெமின் இருக்குது தெரில. ஆனால் நீ இருக்கிற இடத்துல இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ ஒருவேளை ஈசாக்க போல நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நம்ம இருக்கிற கம்பெனி சரியான கம்பெனி இல்லை, நம்ம இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை, நம்ம வீடு சரியான வீடு இல்லை, வேறு வீடு மாற்றிடலாம், என்னென்னமோ நீ யோசிக்கலாம். ஆனால் நீ இருக்கிற இடத்துல இரு, அதே இடத்துல எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உன்னை மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிறைய டைம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் வரலாம், பெயின் வரலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்கரேஜ் பண்ணுறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில டைம் நம்ம யோசிப்போம், போயிடலாம், வெளியே போயிடலான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அங்கேயே இரு. நான் சொல்லுகிற ஒரு கம்பெனி, நான் வந்து முன்னாடி வேலை செய்யும் பொழுது அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் சேர்ந்து ஒரு 3வது மாதத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அங்கே வந்துச்சு. வந்த உடனே நான் யோசிச்சது என்னென்னா, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, எல்லோரும் அமிச்சாச்சு. சரி, ஒரே நைட்டில் எல்லோரும் அமிச்சாங்க. அப்போ நானும் யோசித்தேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க, என் நண்பர்கள் எல்லாம் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் என்ன யோசித்தேன்னா, ஓகே நானும் என்ன பண்ணிடலாம், நின்றுடலாம், எதுக்கு நம்ம போனோம் அப்படி சொல்லி நானும் யோசித்தேன். ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக போய் என்னத்தை வேலை செய்கிறது அப்படி சொல்லி நானும் யோசித்தது உண்டு. அப்போ அந்த நைட்டு வந்து நான் ஜோ பண்ணுறேன், ஆண்டவரே நாளைக்கு நான் போக மாட்டேன், நான் வேறு வேலைக்கு பார்க்குறேன், நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ இங்கேயே இரு. அல்லேலூயா. எங்கே இரு? நீ இங்கேயே இரு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் நான் ஒரு ரூமில் தனியாக உட்காந்து வேலை செய்வேன், யாருமே இருக்க வேணாம், பேசுகிறது கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ தனியாக இருக்கணும், அது குவாரண்டைன், அதான் ரியல் குவாரண்டைன். 1.5 வருஷம் குவாரண்டைன் வச்சுக்கலாம். அல்லேலூயா. தனியாக உட்காந்து ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்யணும். 1.5 வருஷம் யார் என் கூட இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கே இரு. நான் சொல்லுகிறேன், அங்கே இருந்தனால தான் கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தார், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார்.
நான் சொல்லுகிறேன், இந்த காலவெளியில் சில டைம் நீங்கள் யோசிக்கலாம், இங்கேருந்து மாறலாமா, இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா, ஆசீர்வாதம் அங்கே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே, அங்கே போய் பார்க்கலாமா, அந்த கம்பெனிக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா. நான் சொல்ல, இருக்கிற இடத்துல இரு, கர்த்தர் சீக்கிரத்தில் உன் இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படி தீர்மானம் எடுத்துறாது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறது ப்ராஃபிட்டிக் மெசேஜாக எடுத்துக்கோ. ஆமென். நான் சொல்லுகிறேன், நைட்டு நான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காரியங்கள் மனசில் படும்போது உண்மையாக யோசிச்சு, ஆண்டவரே எங்கள் மக்களை இருக்கிற இடத்துல ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. என் ஜெபம் அது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இருக்கிற இடத்துல ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, அங்கே எல்லாரும் வாய் தந்து சொல்லுங்க, இருக்கிற இடத்துல. ஒரு 3 முறை சொல்லுங்க பாப்பா. இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகா பெரியவனாவேன். அல்லேலூயா. ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆகிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன பஞ்சமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. சரி, ரெண்டாவது ஒரு மனுஷன் சோர்ந்து போனவன். முதலாவதாக ஈசாக்கு சோர்ந்து போனால் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்கள். 4வது வசனம் verse 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது யாருன்னு எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த எலியாவோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, ஏசபேல் மூலமாய் வருகிறது. அவன் என்ன சொல்கிறாள், நீங்கள் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். நாளைக்கு ஒன்று இந்த நேரத்தில் முடிச்சிருவேன். ஒரு சகோதரி சொல்கிறா, ஒரு ஏசபேல் சகோதரி சொல்கிறா, நாளைக்கு எலியா நான் உன்னை முடிச்சிருவேன் அப்படி சொல்லும் பொழுது, இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம், உயிர் மேலே ஒரு பயம் வந்துச்சு. ஓட ஆரம்பிச்சிட்டார், வனாந்திரத்தில் ஓடுறாரு. இப்போ முடியல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்ன எடுத்துக்கொள்ளும், நான் எதுக்கு வாழணும். ஸோ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் செத்தா நல்லது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் போகிறீங்க. ஆமென். சில அப்படி தான் வாழ்கிறோம். எதுக்கு நம்ம உயிர் வாழணும், நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களில் நீங்கள் வாழலாம். ஆனால் இந்த இடத்துல 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, யூ ஸ்டில் ஹேவ் எ லாங் வே டு கோ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதான் அவனுக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டான வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீ நினைக்கலாம், ஆண்டவரே நான் செத்துறதா நல்லது. ஆனால் எலியாக்கு தெரியாது, இதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை எலியா மேலே வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன திட்டம்னா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற திட்டம் இருந்துச்சு. ஆமென். அதுக்கு பிறகு என்ன திட்டம் இருந்துச்சுன்னா, எலிசாவை ஊழியக்காரனாக ஏற்படுத்துகிற திட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன திட்டம் இருந்துச்சுன்னா, அக்னிமயமான ரதத்தில் பரலோகத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இது எல்லாம் தெரியாதனால இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். நிறைய டைம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அடுத்தது இதை செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொன்னால் யாருன்னா சாக விரும்புவீங்களா? சொல்லுங்கங்க, நல்லா யோசிங்க. அடுத்தது இன்னும் 1 மாதத்தில் பல கோடி உன் அக்கௌண்ட்டில் இருக்கும் சொன்னால், இந்த டைம் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே என்ன சொல்ல முடியுங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா தெரியும், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பல கோடிகள் தரேன்னு சொல்லிட்டாரு, வீட்டை தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால உங்களுக்கு தெரியும். இப்போ இவருக்கு என்ன தெரியலன்னா, ஆண்டவர் அவருக்கு என்ன செய்ய போகிறாருன்றது தெரியல. அடுத்தது ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுறது தெரியல, எலிசாவை உருவாக்கணுன்றது தெரியல. அது மாத்திரமல்ல, இவர் பரலோகத்துக்கு போவான்றதும் தெரியல. இப்போ ஆண்டவர் சொல்ல, தேவ பர்வதத்துக்கு வா. ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் நீ நிறைய பேர் யோசிக்கலாம், எப்போது ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய பர்பஸை கர்த்தர் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. உன்னை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு திட்டம் பண்ணிட்டார். அதை யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒன்றை வச்சு தான் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாருக்கும் அதை கொடுக்க மாட்டார், உங்களை அசைன் பண்ணிட்டார். அதுக்காக அந்த டாஸ்க் உங்கள் கையில் கொடுத்துட்டார். அதனால ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுன்னு கேட்டாலும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போ. அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ எலியாவை கொண்டு என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்து முடித்தார். ஸோ சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம், போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும், செஞ்சது போதும்,
ஊழியம் பண்ணது போதும், நிறைய காரில் போதும் சொல்லலாம், உழைச்சது போதும், எல்லாம் நன்மை செஞ்சது போதும். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் பெரிய திட்டம், தேவனுடைய திட்டம் பெரிய திட்டம். அது சில டைம் நம்மளுக்கு புரியாது, எல்லாமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். எல்லாமே சொன்னார்னா நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம தேவன் ஆகிடுவோம். அல்லேலூயா. அதில் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவருடைய திட்டம் இருக்கிறது. ஸோ எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. அவன் பேசின அந்த வார்த்தைக்கு சாகணும்னு சொல்கிறான், அதுக்குள்ள எந்த பதிலுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி அநேகருக்கு நான் சொல்லுகிறேன், யூ ஸ்டில் ஹேவ் எ லாங் வே டு கோ. நீ ரொம்ப தூரம் போகணும். அல்லேலூயா. இதே இடத்துல முடிக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. இதே இடத்துல முடிக்கிறது தேவனுடைய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே இடத்துல கர்த்தர் உன்னை முடிக்க விட மாட்டார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவதாக ஒரு மனுஷன். முதலாவதாக யாரை பார்த்தோம்? ஐசக்கு ஆண்டவர் என்ன சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினா, ஐ வில் பிளெஸ் யூ இன் த லேண்ட் ஆஃப் விமென். ரெண்டாவதாக எலியாவை எப்படி பலப்படுத்தினார்னா, யூ ஸ்டில் ஹேவ் எ லாங் வே டு கோ. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் சொல்லுகிறேன், சோர்ந்து போயிடாதீங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினச்சிக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன திட்டம் சொல்லுங்கள், நான் வர்றேன். அல்லேலூயா. நான் செய்கிறேன். அது அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு காட்டுவார், கர்த்தர் அதை சொல்லுவார். ஆமென். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கலாம். ஜான் காஸ்பல் சாப்டர் 21 verse 15 பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஸோ பேதுரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேதுரு ஆண்டரோட 3 வருஷ காலங்கள் ஊழியத்தில் இருந்த ஒரு மனுஷன். ஆண்டருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். மறுரூப மலையில் ஆண்டரோடு இருந்த ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, யாரும் கடலில் நடந்தது கிடையாது, இவர் நடந்த ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, மீன் வாயிலேருந்து வெள்ளி பணத்தை எடுத்த மனுஷன். ஆண்டவர் அவனுக்கும் டேக்ஸ் கட்டின ஒரு மனுஷன். இவ்வளோ காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரோடு இடைப்பட்டிருக்கிறார். எப்போவுமே ஆண்டவரும் பேதுரும் ஆல்மோஸ்ட் நீ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிலுவை மரணத்துக்கு பிறகு யார் இழந்துட்டார்னா இயேசு இல்லை. இப்போ கூட இப்போ 3 வருஷம் காலம் ஒரு மனுஷன் கூட இருந்துட்டு இப்போ இல்லைன்ன உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துடுச்சு. இனிமே என் ஃப்யூச்சர் என்ன இருக்கும், நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்பிக்கைக்குரியவர் யாரு? இயேசு இல்லையே. சம்டைம்ஸ் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். இவ்வளோ நாள் அவங்க தான் என் கூட இருந்தாங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் என்னை நடத்துனாங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் உங்கள் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு விதமான சோர்வுகள் வரும். அது யாருக்கு வந்துச்சுன்னா பேதுருக்கு வந்துச்சு. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாருனா, என்ன சொல்கிறாருன்னா, எங்கே போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். திருப்பி எங்கே போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். விட்ட வேலையை நான் திரும்ப செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது கூட இருக்கிற சில சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், எப்பா பேதுரு போகாத, ஆண்டவனை ஊழியத்துக்கு நான் அழைச்சிட்டாரு, நீ ஊழியத்தில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களும் என்ன பண்ணலை, அவனை தடை பண்ணலை, கூட சேர்ந்து போனாங்க. கூட சேர்ந்து போய் நைட்டெல்லாம் பிரயாசப்படுறாங்க, என்ன கிடைக்கல, மீன் கிடைக்கல. ஆனால் இவர்களுடைய ஆக்ஷன்ஸை எல்லாத்தையும் யார் பார்த்தாங்கன்னா கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். சம்டைம்ஸ் உங்கள் காலிங்கை விட்டு நீங்கள் வெளியே போகலாம். பேதுருவோட காலிங்கை விட்டு வெளியே போனார். அல்லேலூயா. அவன் காலிங் மனுஷனை பிடிக்கிறதா அவனோட காலிங். ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டார். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களோடு இல்லாத போது, சரியா, இது வரைக்கும் உங்கள் பக்கவளமாக இருந்தவர்கள் உங்கள் கூட இல்லாத போது, உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் உங்கள் கூட இல்லாத போது, உங்கள் காலிங்கை விட்டு நீங்கள் வேறு காரியத்துக்கு போகலாம். நீ இருக்க வேண்டிய இடம், நீ காலிங்கில் இருக்கணும். ஆண்டவர் உன்னை எந்த நோக்கத்திற்காக தாயின் கருவில் உருவாக்கினாரோ அதை செய்கிறதுக்கு கர்த்தரோட ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். அதை விட்டுட்டு நீ வேறு இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தரை பார்த்து அவனை கோவப்படலை, கர்த்தர் அவனை பார்த்து திட்டலை, எதுவுமே செய்யலை. ஆனால் சொல்கிறாரு, வலையை போடுங்க, வலையை போடுங்க. கரையில் தான் நிற்கிறாரு, வலையை போடுங்க. இப்போ போட்டு பார்த்தா பெரிய மீன் வருகிற, எல்லாம் பெரிய மீன். ஆனால் அவங்க வரத்துக்குள்ளார யார் சமைச்சு வைக்கிறா? ஆண்டவர் சமைச்சு வைக்கிறார். யாருக்குன்னா தம்முடைய பிள்ளைகள் சமைச்சு வைக்கிறார். எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. அது மாத்திரமல்ல, பேதுரை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் நேசிக்கிற ஆண்டவரை 3 முறை சொல்கிறான். 3 முறையும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஃபீட் மை லேம்ஸ் அண்ட் ஷீப். நான் சொல்லுகிறேன், உன் காலிங்கை கர்த்தர் இப்பொழுது புதுப்பிக்கிறார். ஆமென்.
சிலர் வந்து நீங்கள் உங்கள் காலிங் விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. உனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எதுக்காக உன்னை அழைச்சாருன்னு தெரியும். எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை கர்த்தர் எதுக்காக தான் அழைச்சார் பிரதர். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ட்ராக் வேறு எங்கேயோ போயிட்டுருக்குது, வேறு எங்கேயோ போகுது. கர்த்தர் அந்த ட்ராக்கை சரிப்படுத்த பார்க்குறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா ஊழியத்தை செய், பிஸ்னஸுக்குன்னு அழைச்சிருந்தா பிஸ்னஸ் பண்ணு, வேலைன்னு அழைச்சிருந்தா வேலை செய். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் அழைச்ச உங்கள் காலிங். எத்தனை பேர் உங்கள் காலிங் தெரியும்? காலிங் தெரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய அழைப்பு இதுதான். நிறைய பேர் அழைப்பு இல்லாமல் தெரிஞ்சும் அந்த வேலையை செய்கிறது இல்லை, அதான் ப்ராப்ளம். ஸோ என்றைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, அழைப்பில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. நீ இருக்கிற அழைப்பில் உறுதியாக நின்னா அதை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆண்டவர் தான் அவங்களை கடிந்து கொள்ளவே இல்லை. பேதுரு என்னப்பா நான் அவனை மீன் பிடிக்க ஆட்களை ஆத்துமாக்களை பிடிக்க சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துக்கலாம், ஊழியக்காரர்களே நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஊழியத்துக்கு கழிச்சா நிறைய பாஸ்டர்ஸ் வந்து இப்போ புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பொண்ணு பிடிக்கிற வேலை, பையன் பிடிக்கிற வேலை, 5000 ரூபாய் கொடு. இதை பண்ணுறதுல நிறைய டீமே இருக்குது. அது டீம் இப்போ ஃபோட்டோ வச்சு சுற்றுற டீம். நானும் அந்த டீமில் கிடையவே தயவுசெய்து மன்னித்துக்கொள்ள. ஹல்லேலூயா. சிலலாம் இருக்கிறான் வீடு புரோக்கர் வேலை பார்க்குற வேலை, ரியல் எஸ்டேட் பண்ணுற வேலை. நான் சொல்ல உன்னோட காலிங் என்னப்பா? உன்னோட அழைப்பு என்ன? உன்னோட ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ஊழியத்துக்கு அழைச்சாரு. சில வந்து மேரேஜ் பண்ணி வச்சு 5000 ரூபாய், அதுக்காகவே சில கும்பல் இருக்கும். எங்கனாலும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுனா அவருக்கு அங்கேயே போட்டு வந்துடுவார், பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து அவங்களுக்கு தேவை அதுதான். நான் சொல்லுகிறேன் அதல்ல, கர்த்தர் அதுக்காக அழைக்கலை. உங்கள் காலிங் என்ன? ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தெரியும், தாயின் கருவில் உங்களுக்கு தெரியும். உங்கள் காலிங் என்னவோ அதில் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் அப்படி இல்லை, வேறு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வருது. ஆனாலும் கர்த்தர் என்கரேஜ் பண்ணுறாரு. அப்பா வாப்பா, என்னை நேசிக்கிறல்ல, என் ஆடுகளை மேய்த்துக்கோ, என் ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. நான் சொல்லுகிறேன் இன்றைக்கி கர்த்தர் ஃபீட் மை லேம்ஸ் அண்ட் ஷீப். ஆமென். அவருடைய ஆடுகளை மேய்க்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்க வேண்டிய இடத்துல இரு. ஆமென். இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருங்க. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்காரன் வந்து ஒரு லைட்டுக்கு கீழே வந்து எதை தேடி இருந்தான், ஸ்ட்ரீட் லைட்டு கீழே வந்து தேடி இருந்தான். அப்போ அந்த பக்கமாக வந்து ஒரு போலீஸ்காரர் வந்தார். அவர் பார்த்தார், இவன் ஏதோ தேடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணலாம். என்னப்பா தேடுற அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், பர்ஸை தேடுறேன் அப்படின்னா. என்ன தேடுறேன்? பர்ஸை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த வாலெட்டு தொலைஞ்சனால தேடுறான்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுறாரு, சரி நைட்டில் தனியாக தேடுறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவன் கூட சேர்ந்து தேடிட்டே இருக்கிறார். அவன் கூட சேர்ந்து தேடுறாரு. தேடி இருக்கும்போது திடீர்னு அந்த போலீஸ் அதிகாரி கொஞ்சம் டவுட் வந்துச்சு, இவன் உண்மையாகவே தொலைச்சிருப்பானான்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டார். எப்பா உண்மையாகவும் பர்ஸை தொலைச்சி அவன் வாலெட்டு தொலைச்சியான்னு கேட்டார். ஆமாய்யா, கண்டிப்பாக தொலைஞ்சிருச்சு அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே, எங்கே தொலைச்ச அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னால், இதோ அந்த பார்க்கில் நான் தொலைச்சேன். எங்கே தொலைச்சேன்? பார்க்கில் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா. இவருக்கு செம்ம டென்ஷனு. ஏப்பா பார்க்கில் தொலைச்சிட்டு நீ எங்கே தேடிட்டு இருக்கிற? ஸ்ட்ரீட்டில் தேடிட்டு இருக்கிறியே, எதுனா அறிவு இருக்கான்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், பார்க்கில் லைட் இல்லை, ஆனால் இங்கே என்ன இருக்குது? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறோம். உனக்கு எங்கெங்கே காலிங்கு, உன்னோட அழைப்பு எங்கே? அதை விட்டுட்டு வேறு உலகத்தில் உட்காந்து மேய்ஞ்சிட்டு கிடக்கிறோம். சம்மந்தமே இல்லை, அங்கே ஒன்றுமே இருக்காது. இதில் பார்த்தாதுக்கு இன்னொருத்தனும் வந்து உங்களோட வந்து மேயறாம்பார், அதான் பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டம். அதனால் உன் அழைப்பு எங்கே, உன் காலிங் என்னங்க? என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர்? என்ன பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னார் அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒன்று என்கரேஜ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று என்கரேஜ். பேதுரு போயிட்டான், ட்ராக் மாதிரி போனான். அவனை அன்றைக்கே விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடைசி வரைக்கும் என்னவா இருந்திருப்பார்? மீன் தான் பிடிச்சிருந்த, ஒரு மீன் வந்திருக்காது. அது வேற கதை. ஒரு மீன் வந்திருக்காது. ஆனால் அவனுக்கும் ஒரு பாடத்தை புகட்டுறார். சரி ஓகே, பெரிய மீனாக பிடிச்சிக்கோ, வா, யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னை மீன் பிடிக்க அழைக்கலப்பா பேதுரு, உன்னை எதுக்கு அழைச்சேன்? மனுஷரை பிடிச்ச அழைச்சேன். மனுஷரை பிடிக்கணும். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. எத்தனை பேர் நிற்பீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவரோட காலில் உறுதியாக நில்லுங்க. உங்களை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். கர்த்தர் எனக்கு எதுக்காக என்ன காரியத்தை செய்ய சொன்னார்? எது இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதில் நிலைத்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு மனுஷன் சோர்ந்து போகிற வேலையில் கர்த்தர் பலப்படுத்துகிற ஒரு மனுஷனை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 31:12. ஸோ ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், என் கண்களை ஏறெடுப்பார், ஆடுகளுடைய புள்ளியும் கடாக்களையெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஹல்லேலூயா. I have seen all that Laban has done to you. லாபான் யாக்கோபுக்கு என்னெல்லாம் செஞ்சானோ அது யார் பார்த்தாருன்னா ஆண்டவர் பார்த்தார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாபான் வந்து சாதாரண ஆள் கிடையாது. யாக்கோபை காட்டிலும் கில்லேடி அவன். ஹல்லேலூயா. இவன் ஏமாத்துக்காரனா, அவன் படு ஏமாத்துக்காரன் அவன். அப்போ 20 வருஷம்
லாபான் வந்து யாரை ஏமாத்துறான்னா யாக்கோபை ஏமாத்துறான். 20 வருஷம் லாபான் யாருடைய எனர்ஜியெல்லாம் எடுத்தானா? யாக்கோபுடைய எனர்ஜி எடுத்துட்டான். அவன் சம்பாத்தியத்தை வாங்கிட்டான். அவனை இரவும் பகலும் வேலை வாங்கினான். 10க்கும் அதிகமான முறை சம்பளங்களை மாற்றினான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் உங்களுக்கு இன்ஜஸ்டிஸ், அநீதி உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஸோ நீங்கள் அநீதியால் ட்ரீட் பண்ணப்படலாம், உங்களை ஒடுக்கலாம், கேவலமாக நடத்தலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கலாம் என்னை யாருமே பார்க்கலையே, என் நிலைமை யாரும் பார்க்கலையே. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் நிலைமையை பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. I have seen all that Laban has done to you. லாபான் உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்தேன்ப்பா. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளிலே அவமான நிந்தை எல்லாம் அனுபவிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் யாரும் பார்க்கல, என் பிள்ளைகள் எனக்கு பண்ணுறது, என் பெற்றோர்கள் எனக்கு பண்ணுறது, என் கணவனார் பண்ணுறது, என் ஆஃபீஸில் என் மேனேஜர் பண்ணுறது, என் கூட பிறந்தவர்கள் பண்ணுறது, இவங்களாம் ரொம்ப என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க பிரதர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இனி நீ விசுவாசிங்க, கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, யாக்கோபே நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்ல, லாபான் என்ன உனக்கு செய்கிறான்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ யாருக்கு என்ன செய்கிறீர்களோ அது கர்த்தர் பார்ப்பார். நீ மனசில் நினச்சா கூட பார்த்துருவார், நீ யோசிச்சாலே பார்த்துருவார். அல்லேலூயா. என்றைக்கு அதை மறந்துடாதீங்க, என்றைக்கு மறக்காதீங்க. லாபான் செய்ததை கர்த்தர் பார்த்தார். ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நெருக்கத்தை கொடுக்கலாம், உங்கள் பேரை கெடுக்கலாம், எதனாலும் செய்யலாங்க. நீ ஒன்று தைரியமாக சொல்லுங்கள், நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் உன்னை பார்த்து தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எகிப்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கர்த்தர் பார்க்கறது மாத்திரமல்ல, அவங்க பெருமூச்சையும் கேட்டார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பெருமூச்சு எப்போ வரும்னா, ஒன்றுமே பேச முடியாத டைமில் பெருமூச்சு வரும். சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமான வேதனை, அதிகமான பாடுகள், அதிகமான பிரச்சனைகள், அதிகமான அவமானங்கள் உங்களுக்கு வந்தால் நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் அதை செய்கிறார்களோ அவளை கர்த்தர் பார்க்கிறார், அவர் அவர்களோடு பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் சொல்லுகிறேன், என்ன விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள். இது யாருமே யூனிவர்சல். நானும் தப்பிக்க முடியாது, நீனும் தப்பிக்க முடியாது. என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம். பக்கத்தில் பாசம், விதைச்சதை அறுத்துருவேன். கொஞ்சம் யோசிச்சு பயமாக இருக்குல்ல? அல்லேலூயா. ரொம்ப பயம்தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேமலும் ஒரு ஜாக்கலும், குள்ள நிறைய ஒரு கேமலும் ஒரு ஜாக்கலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் ஜாக்கல் வந்து அந்த நரிக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, இந்த நதிக்கு இந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. அப்போது இதுக்கு என்ன ஆசைன்னா, அந்த நதிக்கு அப்புறமா இருக்கிற ஒரு தோட்டம், சுகர் கேன், அந்த கரும்பு தோட்டம் இருக்குல்ல, கரும்பு தோட்டம், அதில் போய் கரும்பை சாப்பிடணுன்னு ஆசை. எதுக்கு? நரிக்கு ஆசை. ஏன்னா பொங்கல் சீசனில், அதனால் என்ன பண்ணிச்சு, அதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணிடலாம், போயிட்டு கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிச்சுன்னா, அந்த கேமல்கிட்ட, நண்பா எனக்கு நீந்த தெரியாது, நீச்சல் தெரியாது, என்ன பண்ணு, நம்ம 2 பேரும் அங்கே போகலாம், முதுகு மேலே நான் உட்காந்துக்கிறேன், எங்கே கொண்டு போய்ட்டு, இது நல்லா ஹைட்டாக இருக்குல்ல, இந்த இதை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம அங்கே போய் என்ன பண்ணலாம், கரும்பு தின்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி கேமல் என்ன பண்ணிச்சுன்னா கூப்பிட்டு போயிடுச்சு. சரி கூப்பிட்டு போயிடுச்சு. கூப்பிட்டு அந்த சைடு போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ நரி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு சீக்கிரமாக என்னாச்சு, நரிக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. கேமலுக்கு கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்ருந்துச்சு. அப்போ நரி வந்து சந்தோஷத்தில் அது என்ன பண்ணுச்சுன்னா ஊழேடு, அந்த அந்த ஊழேடுவோம்ல, அங்கே ஊழேடு தெரியுமா, சாப்பிட்டு முடிச்சுன்னு ஊழேடு ஆரம்பிச்சிது. உடனே யார் பயந்துட்டான்னா கேமல் பயந்துருச்சு. கேமல் சொன்னிச்சு, ஏய் நரி ஊழேடாத, ஓனர் மற்றவெல்லாம் வந்துட போகிறான் அப்படின்னு சொன்னோன்னா இது சொன்னிச்சு, எனக்கு சாப்பிட்டேன்னா ஃபுல்லாகிட்டேன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணிவிடுவேன், ஊழையிட்டு தான் ஆவேன், நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னுச்சு. உடனே இது எவ்வளோ கெஞ்சி பார்த்துச்சு யார், கேமல், ஊழ இடாத வந்துடுவாங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியாது சொல்லிட்டு இது பாட்டுக்கு என்ன பண்ணிச்சு, நல்லா அவுல் பண்ணிட்டே இருந்துச்சு. அது சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்டு யார் வந்துட்டாங்கன்னா அந்த தோட்டக்காரர்கள், அதில் காவல் இருந்தவங்களாம் நல்ல பெரிய கொம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பார்த்த உடனே குள்ள நரி என்ன பண்ணிச்சு, அந்த புதரில் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஆனால் யாரால் ஒளிய முடியாது, கேமலால் ஒளிய முடியாது. நல்லா போட்டு செம்ம சாத்தி, யாரை சாத்திட்டாங்க, கேமலை சாத்திட்டாங்க. இப்போ நல்ல அடி வாங்கிட்டு கேமலு விட்டா போதும் வெளியே வந்துருச்சு. எல்லாம் போன பிறகு யார் வெளியே வந்தா, கொள்ளநரி வெளியே வந்தோடனே, ஏன்பா இப்படி பண்ண, என்ன பாருப்பா எப்படி அடிச்சிட்டாங்க, இல்லைப்பா நான் சாப்பிட்டேன்னா சந்தோஷத்தில் இப்படி தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னிச்சு. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போனோம், அடுத்த கரைக்கு போனோம். சரி திருப்பி என்ன பண்ணுச்சு, இந்த நரி வந்து மேலே ஏறி உக்காந்துக்குச்சு, கேமல் நடுவு போயிட்டு இருந்துச்சு.
அப்போ நடுவில் அந்த தண்ணி நடுவில் வரும்பொழுது கேமல் சொன்னிச்சு, எனக்கும் சந்தோஷம் வந்ததுன்னா தண்ணியில் உருளணும்னு ஆசைப்படுவேன், நான் உருள்றேன் நில்லு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, தண்ணியில் உருள ஆரம்பிச்சது. அப்போ இது கத்திச்சு, ஐப்பா எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. நீச்சல் தெரிஞ்சா என்ன தெரியல, எனக்கு என்ன வந்து நான் உருள்றேன் நில்லுன்னு சொல்லி உருளுச்சு. கடைசியில் யார் செத்து போயிட்டா? எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ, சரியா, யார் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க நீங்கள் இருப்பீங்க, ஆனால் வேதனைப்படுத்துகிற ஆள் இருக்க மாட்டான். என்றைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை, அதான் உண்மை. எகிப்து வந்து யாரை வேதனைப்படுத்தினாலும் இஸ்ரேல் மக்களை வேதனைப்படுத்தினாங்க. நடந்த காரியம் என்னென்னா, சிவந்த சமுத்திரத்தில் யார் இல்லாமல் போயிட்டா? எகிப்தில் இல்லாமல் போயிட்டாங்க. என்றைக்குமே வேதனைப்படுத்துகிறவன் இருக்கவே மாட்டான். வேதனைப்படுற ஆள் கண்டிப்பாக இருப்பான். ஏன் இருப்பான்னா, அதை பார்க்க வைக்கிறதுக்காக இருக்க வைப்பார். அதனால் வேதனைப்படுறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அட பாவில இவ்வளோ பேர் வேதனைப்படுறீங்க, இவ்வளோ பேருமா உங்களே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா பரவாயில்ல, இதெல்லாம் பலமாக வருதுப்பா. அல்லேலூயான்னு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க, சரியா, கர்த்தர் உங்கள் தலையில் உயர்த்திடுவார். ஆமென். அல்லேலூயா. ஐ ஹவ் சீன் ஆல் தட் லாபான் ஹஸ் டன் டு யூ. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாபான் செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்காதீங்க யாருக்கு தெரியாதுன்னு, கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு யார் யார் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன செய்கிறான், என்னென்ன பேசுகிறான் எல்லாமே யாருக்கு தெரியும்? தெரியும். கர்த்தருக்கு கண்டிப்பாக தெரியும். அது தெரியாமல் எதுவுமே கிடையாது. கடைசியாக நீ பார்க்கலாம், கடைசியாக இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஸோ யார் யார் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? ரெண்டாவது எலியா, மூன்றாவது, நான்காவது ஜேக்கப். கடைசியாக ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 30 verse 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவள் தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். காட் ரிமெம்பர்ட் ரேச்சல். ஆண்டவர் யாரை நினைவு கூர்ந்தார்னா ராகேலை நினைவு கூர்ந்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராகேலுடைய லைஃப் வந்து உண்மையாகவே நெடு நாட்களாக அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் கூட சகோதரிகள், இவளுக்கு வேலைக்காரியாக கொடுக்கப்பட்ட அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? குழந்தை இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன நான் தோணுன்னா, மற்றவர்கள் உங்கள் கூட இருக்கிறவர்கள், உங்கள் கூட படித்தவர்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள், உங்கள் கூடவே வாழ்கிறவங்களாம் ஆசீர்வாதத்தை பார்க்குற வேலையில் நமக்கு இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்மளுக்கு ஒரு வேதனை வரும். கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என் கூட தான் படித்தான் பதர், ஃபாரினில் உட்காந்துருக்கிறான் பதர், நான் எங்கே உட்காந்துருக்கிறேன்? இந்தியாவில் உட்காந்துருக்கிறேன். என் கூடவே தான் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன இருக்குது? வேதனை. இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்கு வந்துச்சுன்னா, ரேச்சலுக்கு, ராகேலுக்கு வந்துச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டில் போகலாம். ஸோ ராகேலுக்கு அந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துச்சு. என் கூட தானே என்னுடைய சகோதரன், அவன் நல்லா இருக்காளே, எனக்கு வேலைக்காரியில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களே, மற்றவனும் நல்லா இருக்கான், என் லைஃப் என்ன ஆகிடுச்சுன்னா ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு, பிளெஸ்ஸிங் இல்லாமல் போயிடுச்சு. நான் இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, வெயிட்டிங் பீரியட் அதிகமாகிட்டே இருக்குது. நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கலாம், டிலே ஆகிட்டே இருக்கலாம், உங்கள் ஜபங்கள் இது வரைக்கும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுடைய ஜபங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கலாம், ஜெபிக்காதவங்களாம் நல்லா இருக்கலாம், ஆலயத்துக்கு போகாதவங்க நல்லா இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சோர்வில் நீங்கள் காணப்படலாம். ஏன் உனக்கு இந்த டிலே? ஏன் எனக்கு நன்மை நடக்கலை? ஏன் என் பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மை நடக்கலை? சும்மா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறானே, அயோகத்தனம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கானே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? பல விதமான கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளார போகலாம். ஆனால் ரேச்சலோட லைஃப் அப்படி தான். ஸோ அவளும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளார போயிட்டா. ஆனால் அந்த டைமில், அந்த டிலே டைமில், லாங் டிலே, லாங் வெயிட்டிங், அந்த டைமில் யார் நினைவு கூர்ந்தார்னா கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். ஆமென். காட் ரிமெம்பர்ட் ரேச்சல். ஸோ இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி ரொம்ப நாளாக நீங்கள் டிலேயில் இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்களா? உங்கள் ஜெபங்கள் ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை நினச்சிட்டார். கர்த்தர் உங்களை நினச்சிட்டார். அவர் நினச்சிட்டார்னா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் ராகேல்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகேலுடைய பிள்ளை தான் யார்? யோசேப். லேயாளுடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாற்றல. யாருடைய பிள்ளையை கர்த்தர் மாற்றினார்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி தான் பாருங்கள், ரொம்ப நாள் டிலேயில் தான் பாருங்கள், அவளுடைய பிள்ளையை கர்த்தர் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் கொடுத்தார். ஆமென். என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாங் டிலே ரொம்ப ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பிரதர், ரொம்ப நாளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நல்லா விசுவாசி, நீ வந்து ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மற்றவங்க ஆசீர்வாதம் காட்டிலும் உன்னுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும்.
என கர்த்தர் உன்னை நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. ப்ளஸ் ஸ்பெஷல் blessing that the Lord has prepared for us. ஸோ யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த காரியம் நடக்கிறதுக்காக, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக ரொம்ப வருஷமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. God remembered Rachel. ஆமென். கர்த்தர் உங்களை நினைவு கூறு. உங்கள் பேர் அங்கே போடுங்க, the Lord remembered James. நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் அந்த காரியத்திற்காக. நான் சொல்லுகிறேன், அவர் நினச்சிட்டார்னா அதோடைய முடிவு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எப்படி ராகேலுடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினாரோ கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நினைத்தருளினார். எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீங்கள் பிரயாசப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி விட்டது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ 5 விதத்தில் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம். முதலாவதாக அந்த பஞ்சத்தில் இருந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பஞ்ச காலத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் பஞ்சத்தில் இங்கேயே இருந்தான்னு சொன்னார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஸோ ரெண்டாவதாக எலியாவை பார்த்து சொன்னார், அவன் போதும் ஆண்டவரை நான் சாகுறேன்னு சொன்ன பொழுது, இல்லைப்பா உனக்கு பிறகு ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சுருக்கிறேன், அதனால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் சாகிறதுக்காக உன்னை அழைக்கலப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை எலியாவை உற்சாகப்படுத்தினார். ஸோ பீட்டரோட லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம், யாரும் இல்லை இன்மை நம்ம எதுக்கு இந்த காலிங்கை பண்ணணும், எதுக்கு இந்த ஊழியத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வேறு வழி மாறி போகிற வேளையில் ஆண்டவர் அந்த மனுஷன் தெரிந்து கொண்டு சொன்னார், என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக ஃபீட் மை லேம்ப் அண்ட் ஷீப் என்று சொல்லி கர்த்தர் அந்த மனுஷனை கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். மூன்றாவதாக 20 வருஷ காலம் ஒரு மனுஷன் கையில் துன்பத்தை அனுபவித்து, வேதனை அனுபவித்து, நெருக்கத்தை அனுபவித்து, எல்லா பாடுகளை அனுபவிக்கிற வேளையில் கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, எப்பா லாபான் உனக்கு செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நானும் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஸோ ரேச்சலுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம், பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, தன்னுடைய சகோதரிக்கு குழந்தை இருக்குது, மற்றவங்களாம் இருக்குது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து வேதனையில் இருக்கிற வேளையில், மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி எனக்கு டிலே ஆகிட்டுன்னு யோசிக்கிற வேளையில் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நான் சொல்லுகிறேன், அதே போல் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் டிலேயில் இருக்கலாம், ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கலாம், கர்த்தர் உங்கள் பேரை இந்த நாளில் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படி ராகேலுடைய பிள்ளை ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை கர்த்தர் கொடுத்தாரோ, கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசேஷித்த ஆசீர்வாதம் கர்த்தர். ஏன்னா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்க சீக்கிரத்தில் நன்மையை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் வெயிட் பண்ணி சீக்கிரம் நன்மையை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தரனை நினைத்திருந்தார். ஹல்லேலூயா. என் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. இந்த காலை வேளையில் இந்த 5 விதமான என்கரேஜ்மெண்ட் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளை பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற கர்த்தர் பலன் தருகிற நேரம். இந்த காலை வேளையில் நம்பிக்கையாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கரங்களை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 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 ஜெபம் கேட்டீரையா. ஆமென். ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கினி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கினி நடத்தினீரே. ஜெபம் கேட்டீரையா. ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா. ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கினி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கினி நடத்தினீரே.
புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது ஆமென் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே எல்லாம் சொல்லுவோம் நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா ஆமென் கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா ஆமென் விடுதலை தந்தீரையா எல்லாம் சொல்லுவோம் விண்ணப்பம் கேட்டீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விண்ணப்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் ஆமென் விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விண்ணப்பம் கேட்டீரையா ஆமென் நினைவு கூர்ந்தவரே ஆமென் விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டீரே ஆமென் விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரே எல்லாம் ஜெபிங்க ஆமென் விண்ணப்பம் கேட்டீரையா ரபோ சந்தரதுரபோ ஆமென் விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரப்பா ஆமென் விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புகழ்கிறேன் புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கிறேன் புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா ஆமென் நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே thank you lord என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே ஆமென் என்றும் என்றும் வல்லவரே ஹalleluya ஹalleluya நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய நெடுநாள் ஜெபங்கள் ஆமென் லாங் டிலே இந்த வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருந்த காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் அதை கேட்டார் ஆமென் ஹalleluya கர்த்தர் அதுக்கு நினைவுபடுத்துகிறார் ஆமென் அவர் ரிமெம்பர் நான் நினைவு கூர்ந்தப்பா மகனே உன் பேரை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் நிச்சயமாக நான் செய்வேன் சோர்ந்து போயிடாத நான் சோர்ந்து போயிடாத ஹalleluya காரியங்களை நான் ஆண்டவரே கை கூடி வர பண்ணுவேன் உன்னை நான் நினைச்சிட்டேன் ஹalleluya எல்லா கரங்களை எல்லா தேவனை மாயப்படுத்துவோம் ஆமென் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாது ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டரை வருக வேண்டும் என்று விட சதா காலங்களும் இருப்பதாக ஆமென் ஆமென் ஹalleluya கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஈவினிங் 4:45க்கு எல்லாரும் வாங்க பிள்ளைகளும் வாங்க கண்டிப்பாக எல்லாரும் வாருங்கள் அது மாத்திரமல்ல டே 1 டே 2 டே 3 இந்த கார்டில் எந்தெந்த பின்கோடு இருக்கோ அந்தந்த டேயில் வந்து பங்கு பெறுங்கள் 26th ஈவினிங்
6 o'clock எல்லாரும் கண்டிப்பாக வாருங்கள். உங்களை எல்லாரும் பார்க்க வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. சாந்திடும் கோடியாம் என்னை செழித்தோங்கி வளரச் செய்வார். அவர் நீலைக்கச் செய்திடுவார். பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னை கொடியாக படர செய்வார். கொடியாமென்னே சுத்தம் செய்யுமையா. அறுத்து போடாமல் கொடியாமென்னே சுத்தம் செய்யுமையா. எரித்து போடாமல் என்னையும் நிலைக்கச் செய்யுமையா. படர செய்வார். இயேசுவின் அன்பு எனக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு. இயேசுவின் அன்பு எனக்காக தன் ஜீவனே கொடுத்த அன்பு. அந்த அன்பு நிலைத்திருந்த என்னை சந்தோஷத்தால் நிரப்பிடுவார். பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னை கொடியாக படர செய்வார். செடியில் சாந்திடும் கோடியாம் என்னை செழித்தோங்கி வளரச் செய்வார். அவர் நீலைக்கச் செய்திடுவார். கிருபை வேண்டும் நிலைக்க கிருபை தேவையும் செழிக்க. கிருபை வேண்டும் நிலைக்க கிருபை தேவையும் செழிக்க. கிருபை வேண்டும் அன்பில் நிலைக்க